உபாகமத்தின் புஸ்தகம் உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையிலும். செய்திக்கு நேராக எல்லாருடைய சிந்தைகளும் திருப்பப்படுவதாக. எடுத்துட்டிங்களா? எல்லோரும் எடுத்துட்டிங்களா? ஓகே. தம்பிமார் எல்லோரும் பைபிள் எடுத்துட்டிங்களா? ரிஜோ பைபிளை மடியில் எடுத்து பேஜ் நம்பர் சொல்லுங்க. 223 எடுத்துட்டீங்களா? ஓகே. செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31 முதல் 39வது வசனம் வரையில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. நீங்கள் இவ்விடத்திற்கு நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். சத்தமாபடியா. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பது இல்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை அந்த 39வது வசனத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஒருக்க வாசிங்க பார்க்கலாம். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். தகப்பனே, இந்த வசனத்தை உம்முடைய கரத்திலே தருகிறேன். அந்த அப்பத்தை பிட்டு எம்மா ஊருக்கு போன சீஷர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவை கரெக்டாக அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஆண்டவரே. அதே போல் இந்த வசனத்தை பிட்டு எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் சத்தத்தை கேட்கும்படி அமர்ந்து இருக்கிறோம். தேவ சத்தத்துக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் சந்தோஷமா கையை தட்டி ஒரு அலேலியா சொல்லுவீங்களா? கம்பீரமா ஒரு அலேலியா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களோட கை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நீங்க எல்லாம் கேளுங்களேன், கை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? சரி, இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, யார் கானானை சுதந்திரித்து கொள்ளுவார்கள்? யார் கானானை சுதந்திரித்து கொள்ள முடியும்? கானானை சுதந்திரித்து கொள்ள தகுதி என்ன? எப்படி இருந்தால் நம்ம கானானை சுதந்திரித்து கொள்ளலாம்? நம்ம அதை தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சாதான் இந்த பூமியில் நம்மால் சந்தோஷமாக வாழ முடியும். இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை, இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம உணர்ந்து கொண்டாதான் இந்த பூமியில் கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது சந்தோஷமாக ஜெயிச்சு முன்னேற முடியும். சரி, இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? சரி, கானானாகிய பரலோகத்தை யார் சுதந்திரித்து கொள்ளுவாங்க? அதை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா புரிஞ்சிடுங்க, கர்த்தர் உங்களை இந்த பூமியில் பிறக்க பண்ணினதின் ஒரே நோக்கம் நீங்கள் பரலோகத்துக்கு வரணும். ஒவ்வொரு வியாதியில் இருந்தோ, ஒவ்வொரு பண கஷ்டத்தில் இருந்தோ உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்தார்னா ஒரே நோக்கம், நித்தியத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். கானானில் கொண்டு போய் சேர்க்கிறதற்காக தான் ஏசப்பா எகிப்தாகிய பாவ அடிமைத்தனத்தில், எகிப்தாகிய பாவத்தில் இருந்த உங்களை அவர் தேடி வந்து ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, வசனத்தை அனுப்பி, ஒரு தரிசனத்தை அனுப்பி கர்த்தர் உங்களை மீட்டெடுத்தார்னா ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம்தான், நீங்கள் கானானை சுதந்திரித்து கொள்ளணும்.
நீங்கள் பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளணும். அதற்காகவே நீங்கள் கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் உங்களோட கர்த்தர் பேசினார். நீங்கள் நெருக்கத்தில் இருந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார். எத்தனையோ முறை நீங்கள் பின்வாங்கி போனீங்க, கர்த்தர் உங்களை பின்வாங்கி போக விடலை, உங்களை தேடி வந்தார். பார்த்தீங்களா? எதுக்காகனா கர்த்தர் உங்களை கானான்ல கொண்டு போய் சேர்க்கணும், நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். வசனம் சொல்லி தருகிறது, பரலோக ராஜ்யத்தில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை. மரணம் இல்லாத ஒரு நித்திய காலமாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நித்திய காலமாக அங்கே வாழ்வதற்காகவே கர்த்தர் இந்த பூமியில் உங்களுக்கு உபதேசங்களை தந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். கவனிக்கணுமே. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அழகாய் ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருகிறது. உபாகமம் 12:10 எடுத்தவங்க மைக்கில் வாசிக்கலாம். நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி, சத்துருக்களை எல்லாம் விலக்கி. வியாதியாகிய சத்துரு பரலோகத்துல இல்ல, கானானுக்குள்ளால பரலோகத்துக்குள்ளால வியாதியாகிய சத்துரு இல்ல, கடன் என்கிற சத்துரு இல்ல, பிசாசு என்கிற சத்துரு இல்ல, எந்த சத்துருவும் அங்க இல்லவே இல்லை. வாசிக்கலாம். உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால், ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம் ஒன்று உண்டானால் பரலோக ராஜ்யம் மாத்திரம்தான். சிலவங்க நினைக்கிறாங்க பூமியில ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரமாட்டாரா? பூமியில ஒரு இளைப்பாறுதல் வசனம் நமக்கு அழகாய் கற்றுத்தருகிற ஒரு சத்தியம் என்னன்னா, பூமி இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல. பூமியில பாடுகள் உண்டு, பூமியில நெருக்கங்கள் உண்டு, பூமியில கஷ்டங்கள் உண்டு. மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். பூமியில ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம் இல்லவே இல்லை. இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலம் உண்டானால் பரலோக ராஜ்யம் மாத்திரமே. வாசிங்க. நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போது, சுகமா வாழணும்னு சிலங்க பூமியில நினைக்கிறாங்க. சுகமா பூமியில வாழ முடியாது. கொஞ்ச நாள் வாழலாம், ஆனா பலத்தின் மிகுதினா 80 வருஷம், அதுக்கு மேலே சுகமாக வாழ முடியாது. நித்திய காலமாக நமக்கு ஒரு சுகமாக வாழ்கிற ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். 1 வருஷம் கொண்டு கட்டுற வீடை இவ்வளோ அழகாக இருக்குமானால், 10 வருஷம் கொண்டு கட்டுற வீடை இவ்வளோ அழகாக இருக்குமானால், 7 கோடி கொண்டு கட்டுற வீடு இவ்வளோ அழகாக இருக்குமானால், இத்தனை ஆண்டுகளாகி 2024 வருஷங்களாகி கட்டி முடியாத ஒரு ராஜ்யம், அதனுடைய பேசிக் ஃபவுண்டேஷனு விலையேற பெற்ற கற்களால் கர்த்தர் போட்டு வைத்து இருக்கிறார். கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத ஆமென் அந்த ராஜ்யத்துக்கு போகவே கர்த்தர் ஒவ்வொரு நாள் நமக்கு உபதேசித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எதுக்கா பைபிள் படிக்கிறீங்க? எப்படி ஆகிலும் அந்த ராஜ்யத்தில் போகணும், எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போகணும், இன்னும் என் என்ன குறை இருக்கு, இன்னும் நான் இதில் கரெக்ஷன் ஆகணும், அதை நம்ம சரி செய்வதற்காகவே டெய்லி பைபிள் படிக்கிறோம். எதற்காக பிரசங்கம்? எப்படி ஆகிலும் நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நான் பிரசங்கங்களை கேட்டு கேட்டு உருவாகி நான் பரலோகத்துக்கு போகணும். அதற்காகவே சபைக்கு நம்ம வந்து இருக்கிறோம். இம்மைக்கா மட்டும் கவனிக்கணுமே, பூமியில மட்டும் நான் நல்லா இருக்கணும், பூமியில வியாதி வரக்கூடாது, கடன் வரக்கூடாது, கார் கிடைக்கணும், ஒரு பிள்ளை கிடைக்கணும், நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு பூமிக்குரிய விஷயத்துக்கா மட்டும் கர்த்தர் மேல நம்பிக்கை நீங்க வச்சிருந்தீங்கன்னா, வசனம் நமக்கு அழகாய் அடையாளம் காட்டி தருகிறது. எல்லா மனுஷர்களை பார்க்கல நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி போவீர்கள். இம்மைக்குரிய காரியங்கள் இந்த பூமியோட நம்ம முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்மோடு கூட நித்திய காலமாய் வருகிற இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் கர்த்தருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அந்த நன்மைகள் மட்டும் நம்ம கூட வரும். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் கஷ்டங்கள் வரும்போ, பாடுகள் வரும்போ சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது ஒரு இடம், பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட தான் கர்த்தர் சில வியாதிகளை அனுமதிச்சிருக்கிறாரு, சில கஷ்டங்களை. ஏன் நீங்கள் உங்களுக்கு மட்டும் கஷ்டம் வரலன்னு வைங்க, நீங்கள் யாருமே இந்த மாதிரி கர்த்தரை தேடி வர மாட்டீங்க. ஏன் கர்த்தர் உபத்திரவங்களை வச்சிருக்கிறாருன்னா, அப்போ நம்ம கர்த்தரை நெருங்கணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அதற்காகவே கர்த்தர் சில கஷ்டங்களை நமக்கு அனுமதிக்கிறாரு. அதில் தேவன் யார், தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டி கொண்டிரு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, உமக்கு நன்றி. பூமியிலையும் ஆச்சரியமாக உங்களை நடத்துவார், நித்திய ராஜ்யத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். சரி, அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா, பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை உள்ளையும் மட்டும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
நரகத்துக்கு போக ஆசை உள்ளவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அலேலியா சொல்லுங்க. பரவாயில்ல, யாருமே இல்லை. கர்த்தருங்களை ஆசீர்வாதம். சரி, அந்த பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி என்ன, எப்படி இருந்தால் நம்ம போகலாம்? அது ஒரு 3 விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமாக வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்தரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். அந்த வசனம் சொல்லுது, அழகாய் நமக்கு சொல்லி தருகிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, கானான சுதந்தரித்து கொள்ளணும் அப்படின்னா, பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க, யோர்தானை கடந்தா மாத்திரம்தான். யோர்தானை கடக்காத வரையிலும் நம்ம கானானை சுதந்தரித்து கொள்ள முடியாது. முதல் ஸ்டெப், நம்ம யோர்தானை கடக்கணும். யோர்தானை குறித்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பிரசங்கங்களை யோர்தானை குறித்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு அந்த யோர்தானை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்களும் நான் அந்த கானானை சுதந்தரித்து கொள்ளணும்னா, நீங்களும் நானும் பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளணும்னா, நம்பர் 1 பாயிண்ட், யோர்தானை கடந்து தான் ஆகணும். யோர்தானுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தில் 1வது வசனம் மத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து 30வது வயதுல யோவான் ஸ்நாபகனுடைய கையில இதே யோர்தான் நதியில தண்ணி நிறைய இருந்த இடத்துல அவர் ஞானஸ்தானம் பெற்றார். யோர்தானை குறித்து ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளால போகணும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கானானை சுதந்தரித்து கொள்ள முடியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனுடைய கையில இருந்து அவன் தண்ணீருக்குள்ளால மூழ்கி ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கல அப்படின்னா அவனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது இல்லை. ஜீவ புஸ்தகத்துடைய பேர் இல்லாதவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவான். தம்பி தங்கச்சி ஒண்ணு கவனிச்சிடுங்க, எத்தனையோ எச்சரிப்பின் சத்தம் பல வருஷங்கள் உங்க காதுகளில் தொனித்து கொண்டிருந்தும் ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நீங்க கீழ்ப்படியாம அதை புறம்பே தள்ளி கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தினூடாய் கர்த்தர் உங்களோடு கூட எச்சரித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்க கானான சுதந்தரித்து கொள்ளணும்னா, நீங்க பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்து கடந்து வந்த இந்த யோர்தானை நீங்களும் கடந்துதான் ஆகணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 5வது வசனத்துல அழகாய் சொல்லி இருக்கிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி இருக்குது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை யாராகிலும், இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும், உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ ஞானஸ்தான சத்தியத்தை கீழ்ப்படி 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 கர்த்தர் பேசிக்கொண்டிருக்க. ஆனா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம யாராகிலும் உங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஆவியானவர் பிரசங்கத்தினூட உங்களை எச்சரித்து கொண்டு இருக்கிறார். இந்த சத்தியம் தான் பைபிள் சொல்லுகிற சத்தியம். இந்த யோர்தான் நீ கடந்தா மாத்திரம்தான் ஒருவேளை நீங்க பரிசுத்தமா வாழலாம், ஒருவேளை திருவிருந்து எடுக்கலாம், ஒருவேளை நீங்க எந்த பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தவானா கூட இருக்கலாம். இந்த யோர்தானை கடந்தா மாத்திரம்தான் நீங்க கானானுக்குள்ளால போக முடியும். கடக்காத பட்சத்துல இஸ்ரவேலர்கள் கடந்தார்கள். யோசுவா 1வது அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேலர் ஜனங்கள் இந்த யோர்தானை கடந்தார்கள். கடந்த பிறகுதான் அவங்களுக்கு பிரமாணமே கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்க இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும், 10 கட்டளையை கொடுக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுத்தவங்க நீங்க பிள்ளைகள் அல்ல, அவருடைய செல்ல குமாரத்திகளா இருக்கீங்க. ஆமாம், சொத்து பங்கு வைக்கும்போது யாருக்கு அதிகம் கொடுப்பாங்கன்னா, ஆமாம் குமாருக்கு குமாரத்தி. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு, இந்த பிள்ளைகளெல்லாம் நான் மக்களே மக்களேன்னு கூப்பிடுவேன். ஆமாவா இல்லையா? ஆமாம். நான் என் சொத்தை பங்கு வைக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆண்டி நேற்றே கூட என்ன மக்களேன்னு கூப்பிட்டீங்கல்ல, சொத்தில் பங்கு தாங்கண்ணா, நான் கொடுப்பேனா? ஒரு லிங்க்ஸ் கொடுப்பேனா? நான் மக்களேன்னு தானே கூப்பிட்டேன். அது மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த ஊழியக்காரங்களை கொண்டு மகளே மகளேன்னு எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், அண்டு ராஜ்யத்தை தருவார்னு எதிர்பார்க்காதீங்க. சொந்த பிள்ளையா மாறினாதான் சுதந்திரவாளி.
சொந்த பிள்ளையா இருந்தாதான் நீங்க சுதந்திரவாளி. இல்லாம என்னை பார்த்து ஏசப்பா மக்களேன்னு அன்னைக்கு சொப்பனத்துல கூப்பிட்டாரு, மகளேன்னு கூப்பிடுவாரு, எல்லாரையும் கூப்பிடுவாரு, நான் தானே கூப்பிடுறேன், அது மாதிரி அவரும் கூப்பிடுவாரு. ஆனா சொத்துல பங்கு வேணும்னா, நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா அப்படி நேச குமாரத்திகளா மாறி. எப்ப மாறுவீங்க? ஆமா, ஞானஸ்தானமாகிய யோர்தானை கடந்தா மாத்திரம்தான் அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். இந்த யோர்தான் நதியை குறித்து நீங்கள் சரித்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பாலஸ்தீனா நாட்டில் உள்ள எல்லா ஆறுகளை பார்க்கலும் ரொம்ப பெரிய ஆறு தான் இந்த யோர்தான் ரிவர். கிட்டத்தட்ட அது 200 மைல் தூரம் உள்ளது தான் இந்த யோர்தான் ரிவர். இது எர்மோன் மலையிலிருந்து ஃபார்ம் ஆகி அப்படியே கலிலேயா கடல் அப்படியே நேர சாக்கடலில் போய் சேருது, சவக்கடலில் போய் சேருது. நல்லா கவனிச்சிடுங்க. ஏசப்பா இந்த பூமியில் உங்களை பிறக்க பண்ணினதின் நோக்கமே இயேசுவோட பிள்ளைகளா நீங்க வாழ, உங்களை எல்லாம் இங்க உருவாக்கி நித்தியத்துக்கு அவர் கொண்டு போகணும். இந்த ஜனத்தை எனக்குன்னு இவர்கள் சொல்லி வரும். அதற்காகவே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அதை மட்டும் மறக்காதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. நீங்க எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும், நீங்க எல்லாம் இயேசுவோட பிள்ளைகளா மாறணும். அதுக்காக மாத்திரம் தான் கர்த்தர் இங்க பூமியில கர்த்தர் உருவாக்கி வைத்து இருக்கிறார். சரி, அப்படியே எர்மோன் மலையில இருந்து அந்த யோர்தான் நதி கலிலேயா கடல் அப்படியே எங்க போய் சேருது? கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இங்க ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா ஒரு சாக்கடல் ரெடியா இருக்குன்னா, ஒரு நரகம் ரெடியா இருக்குது. யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சவக்கடல், அதாவது உப்பு கடல்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு உயிரினம் அங்கே வாழ முடியாது. ஒரு டெட் சி ரெடியாக இருக்குது. அதனால இந்த வாழ்நாளில் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த வாழ்நாளில் யோர்தான் ரிவரை கடந்து போங்க. ஞானஸ்தான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து பல வருஷம் இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிடவே மாட்டார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமாம், இந்த ரிவருடைய வீதி என்ன அப்படின்னா, சில பகுதிகளில் 90 அடி, சில இடங்களில் 200 அடி வரையிலும் அகலம் உள்ளதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த எர்மோன் மலையிலிருந்து அந்த சவக்கடல் அதுக்கு ஹைட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2000 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2000 அடினா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வரும்னு நினைங்க. அதை மாதிரி தான் மனுஷ வாழ்நாளும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்குது. காலையில் விடுகிறது மாதிரி இருக்குது. ஆமாம், இன்றைக்கி கூட நான் என் பிள்ளையை பார்த்து சொன்னேன், மக்களை நேற்றுக்கு இப்படி 2 கைட்டு நான் ஒன்று தூக்குறது மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கு காலையில் சங்கீத பாகம் வாசிக்கும்போது வீட்டிலேருந்து ஒருக்க வாசித்து பார்க்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு 2 கை கொண்டு இப்படி தூக்குறது மாதிரி இருக்கு. இன்றைக்கு ஒன்று என்னால் அணக்க கூட முடியலை. மக்களை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாள் போது, எவ்வளோ ஸ்பீடாக வளருற அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டேன். உண்மைதான். நீங்களும் ஒன்று யோசிச்சுங்களா? உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒன்று பாருங்கள். நேற்று கையில் எடுத்து வச்சு கொஞ்சினது மாதிரி இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், பேண்ட்டு ஷர்ட்டும் போடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது வாழ்நாள். அவ்வளோ எர்மோன் மலையில் இருந்து அந்த சாக்கடலுக்கு 2000 தாச்சு அடி ஆழத்தில் இருக்குன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அதே போல் தான் மனுஷ வாழ்நாளும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வாழ்நாளில் நாளைக்கு எடுக்கலாம், அடுத்த ஞானஸ்தான ஆராதனை எடுக்கலாம். நாளை நீட்டாதீங்க. இன்னைக்கே ஒப்பு கொடுங்க, இன்னைக்கே கீழ்ப்படிங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். இந்த யோர்தான் ரிவரை இயேசுவே கடந்தார்னா நீங்களும் ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளால கடந்து வாங்க. நிச்சயம் உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. இளைப்பாறுதலுக்குள்ளால கொண்டு போவதுக்கு முன்னால இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களை செல்ல பிள்ளை நடத்துற மாதிரி நடத்துவார். என்ன கஷ்டம் வரட்டு, பாடு வரட்டு, நெருக்க வரட்டு, நீங்க கூப்பிடுமா மகளே நான் இருக்கிறேன் பயப்படாதேன்னு சொல்லுவாரு. அவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்துவார். இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா யோசுவாவில் ஒரு வசனம் இருக்குது, அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுமா. ஒரு அறுப்பு காலம் இருக்குது, உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. எப்போ யாருக்கு என்ன சம்பவிக்கும்னு தெரியாது. அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும். அந்த காலத்தில் இங்கே சிக்கதுக்கு முன்னால சத்தியத்தை கீழ்ப்படிங்க, சந்தோஷமா கண்ணை மூடலாம். அதனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயம் உங்களை கர்த்தர் கானானில் கொண்டு போய், அந்த பாக்கியம் ஒன்று தான் உண்டு இந்த பூமியில். அதை சம்பாதிச்சோம் இதை நத்திங். இந்த பூமியில் விட்டுட்டு தான் போகணும். ஒன்று மட்டும் நம்ம கூட வரும். நீங்கள் இயேசுக்கா ஏதாவது சாதிச்சிங்களா, அது மட்டும்தான் அவங்க கூட வரும். வேற எதுவும் அவங்க கூட வராது. ஒருவேளை உங்கள் பிள்ளை உங்கள் தோளை தட்டி சொல்லலாம், அம்மா நான் இருக்க நீ பயப்படாத. இல்லை, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. அதனால ஒன்று மட்டும், கர்த்தரை மட்டும் சார்ந்துருங்க.
யோர்தானை கடந்து போங்க, நிச்சயம் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நல்ல கைவலிக்க கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தர் கிரியை செய்ய நன்றி. சிலவங்க சில பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, ஆண்டி நான் 10th பாஸ் ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன். எடுக்காதீங்க. எதுக்கா ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? பல்லவத்து போதுக்கா எடுக்கீங்க. 10 பாஸ் ஆன சரி 12 ஃபெயில் ஆனா அதோட ஞானஸ்தானம் முடிஞ்சு ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கப்படும். அதனால் ஜிஜோ 10th பாஸ் ஆனால் எடுக்கப்படாது ஞானஸ்தானம். நீ பரலோகத்து போகணுன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாம் 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 சொல்கிறான். சரி, அப்போ நம்ம பரலோகத்து போகணுன்னா என்ன எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, சொல்கிறத கேட்டிருக்கேன், வெறும் கையா கோலும் கையுமா யாக்கோபு இந்த யோர்தானை கடந்து போனான். திரும்ப வரும்போது 2 பரிவாரத்தோட கடந்து வந்தான். நீங்கள் இந்த கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போகலாம். இந்த ஞானஸ்தான சத்தியத்தை கீழ்ப்படியுமா சிலருக்கு 2 பரிவாரத்தை கத்த தருவார். சிலருக்கு உபத்திரவமும் உண்டு. ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அப்பா சோமா வாழலான்னு எடுக்காதீங்க, உபத்திரவமும் உண்டு. உபத்திரவம் உண்டு. அதே நேரம் 2 பரிவாரத்தையும் கத்த தருவாரா தரமாட்டாரா? சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சா ஏசப்பா கைவிட மாட்டா, தருவார். ஆமான்லவங்க மட்டும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உபத்திரம் வரலாம், ஆனா ஏசப்பா கைவிடவே மாட்டார். நெருக்கம் வரலாம், கைவிடவே மாட்டார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், உங்களுக்கு நெருக்கம் நீங்க நினைக்கிறீங்க, ஏசப்பா கைவிட மாட்டார். எஸ், கர்த்தர் அப்படியே நடத்துவார். 2வது இந்த யோர்தானுடைய சத்தியம். ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னது? ஞானஸ்தான சத்தியம். 2வது யோர்தானுடைய சத்தியம். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனம். எடுத்தவங்க சத்தமா படிங்க பார்க்கலாம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த சகல ஜனங்களும் அவனோடு கூட இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளால யோர்தானை கடவாதவர்கள் ஒருவரும் இருந்தது இல்லை. நல்ல கவனிச்சிடுங்க. 2வது யோர்தானை குறித்த நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னா, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. அந்த பாடுகளை கடந்து போய் தான் ஆகணும். இந்த தாவீதுக்கு அப்படி என்ன பாடு? இந்த சாப்டர் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சொந்த மகன் அப்சலோம் சொந்த அப்பாவை கொல்ல வரட்டுறான். ஜீவனுக்கு பயந்து இந்த தாவீது 24 மணிக்கூர் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ மனுஷன், ஒரு நாள் கூட கர்த்தரை தூஷிக்காத தேவ மனுஷன், எத்தனையோ பாடுகள் வந்து ஒரு நாள் கூட பின்வாங்கி போகாத தாவீது, அவன் வாழ்க்கையில நெருக்கம் வந்தது, அவன் வாழ்க்கையில பாடுகள் வந்தது. எங்கேயாவது தாவீது தோற்று போனானா? கிடையவே கிடையாது. அவன் அந்த நேரம் எல்லாம் தேவ கரத்துல தான் விழுவானே தவிர மனுஷ கரத்துல விழுந்ததாய் சரித்திரம் இல்லை. ஆனா ஏசப்பா அவனை கைவிடவே இல்லை. கவனிக்கணுமே, இந்த தாவீது இந்த பாட இந்த சிலுவை அவன் கடந்து போனான். வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா வாசிக்கலாம். தன் சிலுவை ஏசப்பாகிய சிலுவை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொரு பாடுகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆமா, அவனுக்கு உங்களுக்கு ஓடுற ட்ராக் வேற, நான் ஓடுற ட்ராக் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சுதான் கர்த்தர் பூமியில உருவாக்கி இருக்கிறார். நீங்க போகிற பாதை வழியை நான் போக முடியாது, நான் போற பாதை வழியை நீங்க போக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் கர்த்தர் பூமியில வச்சிருக்கிறார். வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எஸ், கர்த்தருக்கு பாத்திரனா வாழணும்னா, ஆண்டவரே ஆண்டவரே ஒழுங்கா தசமபாகம் கொடுக்குறேன், ஒரு ஆராதனை கூட நான் முடக்கல, ஆண்டவர் இப்படியெல்லாம் நான் கர்த்தர் ஏன் ஆண்டவர் என் பாடுகள் எனக்கு இந்த கஷ்டம் நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க போல. ஆவியானவர் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. தேவ மனுஷர்களை எடுத்து பாருங்க. பவுலுக்கு நெருக்கம் இல்லையா? பேதருக்கு நெருக்கம் இல்லையா? நெருக்கம் வந்துச்சு, ஆனா இயேசுப்பா கைவிடல. சந்தோஷமா? கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த யோர்தான பாடுகளாகிய யோர்தானை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். எல்லா மனுஷனுக்கும் பாடுகள் உண்டு. பூமியில மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. நான் ஒன்று சொல்லித்தரேனே, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அது கேட்ட பாடு இருக்கா இல்லையா? சரி, இந்த ஃப்ரீ கேஜி எடுங்க, அதுக்கு சரியா நடக்கவே தெரியும். இடையில ஸ்கூல் திறந்த அன்னைக்கு பிள்ளைகள்லாம் ஜோமனை வரமும் ஃபஸ்ட்டாக ஸ்கூலோட ஒரு பிள்ளை ஒரு அம்மா தூக்கிட்டு வந்தாங்க.
வருத்தமாக இருந்துச்சு. இடுப்பில் தூக்கி கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த பிளே ஸ்கூலுக்கு போகுது. ஆமாம், பேகு தூக்கவே அதுக்கு ஆள் இல்லை. இங்கே சர்ச்சில் வந்து அது நிமிர்ந்து இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது, படுத்தே இருக்கும். அவள் ஊருக்கே செல்ல பிள்ளை. அதை வந்து எடுத்தே கொண்டு வந்தாங்க. இனி இந்த அம்மா ஸ்கூலில் ஒரு வருஷம் என்ன செய்யும், இதையும் இடுப்பில் தூக்கி இதுக்கு பேகையும் தூக்கி இதுக்கு லஞ்ச், இந்த அம்மைக்கு பாடு என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அதுக்கேற்ற பாடு இருக்கு. சரி, இதுக்கு நடக்க முடியாத பிள்ளையாக்கணும், கொஞ்சம் ஹோம்ஒர்க்காக கொடுப்பாங்க. ஆமாம், போன வாரம் ஒரு வீட்டில் சந்தித்தோம். எல்கேஜி 4 ஹோம்ஒர்க் நோட்டு, இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு, ஹிந்தி. யோசித்து பாருங்க, அதுக்கு பாடு இருக்கா இல்லையா? நான் இதெல்லாம் எழுத மாட்டேன், படிக்க மாட்டேன்னா இது என்னைக்காவது முன்னுக்கு வருமா? வர. சரி, 10th எடுங்க, அதுக்கேற்ற பாடு இருக்கா இல்லையா? சரி, காலேஜ் எடுத்துருங்க. இதெல்லாம் கடந்து போனாதான் ஒரு ப்ரமோஷன் இருக்கு. நீங்கள் துன்பத்தினோட நடந்துட்டு இருக்கீங்களா? ஒரு ப்ரமோஷனை கத்தர் வச்சிருக்கிறாரு. சிலுவை இல்லாமல் அரியணை இல்லை. சிலுவை இல்லாமல் நான் படிக்க மாட்டேன், நான் முன்னுக்கு வர மாட்டேன், எனக்கு இந்த லோடெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, என்னாலெல்லாம் முழிச்சிருந்து படிக்க முடியாது. அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா? ஆகாது. அதை மாதிரி தான் நமக்கு சில பாடுகள் வரும்போ, சில கஷ்டங்கள் வரும்போ, ஏசப்பாவை தூஷிக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. இந்த யோர்தான் அழகாய் கர்த்தரை துதிச்சு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே கடந்து போங்க பார்க்கலாம். 2 பரிவாரத்துக்கு தலைவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். பாடு வரும்ப நீங்கள் நினைங்க, எனக்கு ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நெருக்க வரும்ப நீங்கள் நினைங்க, ஏதோ ஒரு உயர்வுக்கு தான் கர்த்தர் இந்த வழியா என்ன நடத்துறாருன்னு. நிச்சயமா சந்தோஷமா கடந்து போய் பாருங்க. கர்த்தர் நிச்சயம் தாவீது அரசனாய் உயர்த்தப்பட்டான். அவன் கடந்து போனது உண்மைதான், அந்த பாடம் அவன் கடந்து போனது உண்மைதான். அங்கேயே அவன் பெர்மனண்டாக இருக்கல. கர்த்தர் திரும்ப வர பண்ணினார், திரும்ப ராஜாவாய் உயர்த்தினார். உங்களையும் அதே போல கர்த்தர் கனம் பண்ணுவார். 3வதாக யோர்தானுடைய ஃபர்ஸ்ட் சத்தியம் ஞானஸ்தான சத்தியம். 2வது சத்தியம் பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள். இதனூட ஒரு கிறிஸ்தவன் கடந்து போய், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு உள்ளது ஒரு பஞ்சு மெத்த மேல உள்ள வாழ்க்கை கிடையாது. நெருக்கம் உண்டு, பாடு உண்டு. இதன் வழியா கடந்து போகிறவங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாங்க. 3வது வாசிக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 46வது வசனம். 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே களிமண் தரையிலே ராஜா ஆலயத்துக்குரிய காரியங்களை வார்ப்பித்தான். கவனிக்கணுமே. யோர்தான் ஞானஸ்தானம் சத்தியத்தை கடந்து போகணும், யோர்தான் பாடுகளை கடந்து போகணும். 3வதாக இந்த வேத வசனம் நமக்கு அழகாய் நமக்கு கற்று தருகிறது என்ன தெரியுமா? நாம் உருவாக்கப்படுகிற ஸ்தலம் யோர்தான் கரை. நாம் உருவாக்கப்படுகிற ஒரு ஸ்தலம் இந்த யோர்தான் கரை. நல்ல கவனிங்க. ஒரு குயவன் ஒரு பாண்டத்தை அழகா வனையணும்னா அச்சில் அந்த களிமண்ணை வைக்கும்போது அந்த களிமண் அந்த குயவனுக்கு இஷ்டத்துக்கு தன்னை வனைந்து கொடுத்தால் மாத்திரம்தான் அது ஒரு சூப்பரான பாண்டமாய் வரும். இல்லாத பட்சத்தில் இடையில் அது கொலைந்து போயிடும், அதை தூக்கி தூர போடுவான். சில குயவன் அதை திரும்ப வேற பாண்டமா அவன் வனைவான். கவனிக்கணுமே. கர்த்தர் நம்மை உருவாக்குற ஒரு ஸ்தலம் உண்டானால் யோர்தான் கரை மாத்திரமே. நீங்க ஒப்பு கொடுக்கணும். இசப்பா, இந்த கோப சுபாவம் எனக்குள்ள இருக்கு, எடுத்து மாற்றுங்க. இந்த பொறாம சுபாவம் எனக்குள்ள இருக்கு, எடுத்து மாற்றுங்க. உருவாக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அழகாய் உருவாக்கி எடுப்பார். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வர்றதுனால நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு பெரிய மலை பகுதியில் ஒரு பெரிய ஜமீன்தார் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அந்த மலைக்கு மேலே ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் அவருடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, அழகான செடிகளை எல்லாம் நட்டு வளர்த்திட்டு சாயங்காலம் ஆகும்போது இல்லைன்னா காலையில் 2 நேரத்தில் அவர் என்ன செய்வார்னா போய் தோட்டத்தில் போய் நல்ல பூக்களை பறித்து அப்படியே மேஜையை அலங்கரிப்பார். இது அவருடைய பொழுதுபோக்கு. நாட்களும் உருண்டு ஓடினது, வெயில் அடிக்க ஆரம்பித்தது, மழை வந்து அந்த கிராம மலைப்பகுதியானனால வெள்ளம் வத்த ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் அந்த ஜமீன்தார்
தண்ணிக்காக அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அது மலையிலேருந்து கீழே இறங்கி ஒரு சின்ன நீரோட ஓடுகிறது, அந்த ஓடையில் இறங்கி போய் தண்ணியை எடுத்துட்டு தன்னுடைய மேஜையை அலங்கரிக்கிற அந்த பூக்களுக்கு அவர் ஊற்றுகிறது வழக்கமாக இருந்துச்சு. ஒரு நாள் அப்படி அந்த காலம் மண்பானை காலமாக இருந்துச்சு. இவர் தண்ணி எடுத்துட்டு மேலே கொண்டு போய் அந்த செடிகளுக்கு ஊற்ற ஒரு நாட்கள் போக போக அதில் ஒரு பானை பழசாக மாற ஆரம்பிச்சு. எப்படின்னா, அந்த காக்கட்டைன்னு பார்த்துருப்பீங்க, கம்பு வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு பானை கட்டியிருப்பாங்க, இங்கே ஒரு பானை கட்டியிருப்பாங்க. அதை ஒரேடியாக ஒன்றை கொண்டு போகிறதுக்கு ஒரேடியாக எத்தனை பானை தண்ணி கொண்டு போயிடலாம்? 2 பானை தண்ணி கொண்டு போயிடலாம். அதனால் இந்த 2ஐயும் அந்த ஓடையில் போய் இவரை எடுத்து கொண்டு போவார். அப்படி இருக்கும்போது ஒரு பானை கீறல் விழுந்துச்சு. கீறல் விழுந்த பானையிலேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சு. கடைசியில் எண்டில் போய் சேரும்போது, அவருடைய தோட்டத்தில் போய் சேரும்போது அதில் பானை தண்ணி தான் இருக்கும். அப்போ அந்த பானைக்கு ஒரு நாள் ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பானை, கூட இருக்கிற தண்ணி சுமக்கிற பானை இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுது. இங்கே பாரு, எஜமானுடைய விருப்பத்தை உன்னால் செய்ய முடியலை பாரு, நீ கீறல் விழுந்த பானை, உனக்கு வயசாச்சு, நீ சீக்கிரம் அவர் தூர போட போகிறாரு அப்படின்னு அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு. மலையில் போய் சேருகிறதும் இதுக்கு கிண்டல் அடியும் ஸ்டாப் ஆகும். அப்படியே நாட்கள் ஓடினது. ஒரு நாள் இந்த பானை, கீறல் விழுந்த பானை எஜமானை பார்த்து பேச ஆரம்பிச்சது. எஜமானி, சாரி, வெரி வெரி சாரி, என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க, உங்கள் திட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியலை, நான் உங்களுக்கு முழு தண்ணியும் கொண்டு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன கீறல் விழுந்ததுனால எஜமானுக்கு விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியலை, என்னை ஒதுக்கிடுங்க, இன்னொரு புதிய பானை அதில் எடுங்க அப்படின்னு சொல்லிச்சு தான். அப்போ தான் அந்த எஜமான் இந்த பானையை பார்த்து சொன்னாராம், டோன்ட் வரி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறேன் பார் அப்படின்னு. அப்பந்தான் அந்த ஓட்டப்பானைக்கு கண்ணு திறந்துச்சான். என்ன திறந்துச்சுன்னா, அது அப்படியே தண்ணி கொண்டு அந்த பானை எந்த சைடு இருக்கும்போ, 2 சைடு வைக்கும்போது இந்த சைடு ஒத்தையடி பாதை, இந்த சைடு ஒரு பானை, இந்த சைடு ஒரு பானை, 2 தோல்லையும் அந்த கம்பு இருக்கும். அப்போ அது அந்த வழியாக போகும்போது பார்க்குறாரு. இந்த எஜமான் என்ன செஞ்சார்னா, இந்த ஓட்டப்பானையில் இன்னும் ஒழுகிற தண்ணி வேஸ்ட்டாக போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மலைப்பகுதி முழுசு அவர் செடிகளை நட்டு விட்டுருந்தாராம். இந்த பானை அற்றத்தில் உள்ள செடிக்கு மட்டும்தான் உபகாரப்பட்டது. ஆனால் அந்த கீறல் விழுந்த பானை வழியில் உள்ள எல்லா செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சி 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 கடைசியில் அந்த எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றிச்சு தான். ஒருவேளை கூட நீங்கள் கூட நினைக்கலாம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், ஏன்னா யாருக்கு வேணும், எனக்கு வேற வயசாயாச்சு, இனியும் எனக்கு யாருக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு வேணும். கர்த்தருக்கு நீங்கள்லாம் வேணும். ஏசப்பாய்க்கு ஒப்பு கொடுங்க. நான் எல்லாம் கீறல் விழுந்த பானை, நிறைய பேர் என்னை ஒதுக்குறாங்க, என்ன அற்பமா என்றாங்க, நான் ஏழைன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே நினச்சிட்டு இருக்கீங்க. ஏசப்பாக்கு நீங்கள் வேணும், நீங்கள் தான் வேணும். நல்ல பானையை விடவும் இந்த பானையை தான் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார். இந்த பானையை தான் ரொம்ப பிரயோஜனப்படுத்துகிறார். எந்த பானையெல்லாம் தன்னை உருவாக்குறதற்கு ஒப்பு கொடுக்கும், அது கீறல் விழுந்த பானையாக இருக்கட்டும், யூஸ் இல்லாத ஒரு காலு கழுவதற்காக அந்த கானாவூர் கல்யாணத்தில் ஒதுக்கப்பட்ட கற்சாடியாக கூட நீங்கள் இருக்கலாம். இது ஒன்றுக்கும் உதவாது. காலுகள் தண்ணி வச்சக்கு தான் இது உபகாரப்படும், ஒதுக்கி வச்சிருக்கலாம். காடி பானை மாதிரி உங்களை ஒதுக்கி வச்சிருக்க நீங்கள் தான் ஏசப்பாக்கு வேணும். அந்த பானை உள்ளே வந்தால் தான் தண்ணி ரசமாக மாறும். யோசித்து பாருங்க, எத்தனை கல் பாத்திரம் உள்ளே இருந்துச்சு, அந்த பானை எப்போ உள்ளே வந்துச்சோ அப்போ தான் தண்ணி ரசமாக மாறிச்சுது. அதை போல தான் நீங்களும் ஒரு வேளை நினைக்கலாம், நான் ஒன்றுக்கும் உதவாதவ, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவ, ஏன் தான் ஆண்டவர் பூமிக்கு பாரமாக வச்சிருக்கிறாருன்னு கூட நீங்கள் புலம்பலாம். நீங்கள் ஏசப்பாக்கு வேணும். இந்த யோர்தான் கரையில் நீங்கள் உருவாக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இந்த யோர்தான் கரையில் உங்களை உருவாக்குறதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க. ஏசப்பா, நல்ல சுபாவத்தை எனக்குள்ள தாருங்க ஆண்டவரே, இந்த வேண்டாத சுபாவத்தை எல்லாம் என்னை எடுத்து மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை அழகாய் கர்த்தர் வணைய போகிற ஒரே ஒரு நிமிஷம் கையை தூக்கி, ஆண்டவரே எனக்கு நல்ல சுபாவத்தை தாருங்க விரும்புகிறவங்க மட்டும் கையை தூக்கி, எனக்குள்ள சில வேண்டாத சுபாவங்கள் இருக்கப்பா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், மொபைல் விஷயமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஒரே ஒரு செகண்ட் கையை தூக்கி தங்கச்சிமார் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், கட் பண்ணிடுங்கப்பா, வேண்டாம், ஏசப்பா தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எஸ், உருவாக்க ஒப்பு கொடுங்க, உருவாக்க ஒப்பு கொடுங்க, உருவாக்க ஒப்பு கொடுங்க. நாங்கள் 2 பேர் பேசுனா என் கதை, அந்த அக்கா கதை மட்டும் பேசுவோம் ஏசப்பா, 3வது கதை அங்கே வராதப்பா, 3வது நபருக்கு கதை அங்கே வரவே வராது ஏசப்பா, இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எஸ்,
ரீபானா ஷியாக்காரா பாலபா ஷியாலபா. கொஞ்சம் கூட சத்தத்தை தூக்கி ஜோம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம யாரும் நீதிமான்கள் அல்ல. கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். இந்த யோர்தான் நதிக்கரையில் நம்மை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏசப்பா நன்றியப்பா, 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 நன்றி ஏசப்பா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உருவாக்குங்க கர்த்தர். நமக்குள்ளால் நல்ல சுபாவங்களை உருவாக்குறதுக்காக கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆவது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, இதே போல தான் ஒரு நாள் நாகமான் தன்னை உருவாக்குறதற்காக ஒப்பு கொடுத்தான். யோர்தானில் அதுவரையிலும் பிடிவாதமாக இருந்தேன். எங்கள் ஊரில் அப்னார் இல்லையா, பர்பார் இல்லையா அப்படின்னு எல்லாம் பிடிவாதமாக இருந்தவன் என்னைக்கு உருவாக்குவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, கர்த்தர் அந்த வசனத்தை மட்டும் படிங்க, அவனை உருவாக்கினார். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி சுத்தமானான். கவனிக்கணுமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு உருவாக்குறதற்காக யோர்தான் நதிக்கலை நீங்க ஒப்பு கொடுக்கும். ஆராதனைக்கு வந்திருக்கும் போதும் அப்படிதான். நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், உருவாக்க முடியாது. நான் கரெக்டா இருக்கிறேன், உருவாக்க முடியாது. ஏசப்பா எனக்கு என்ன குறை இருக்கு ஏசப்பா, எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா. ஏதாவது ஒரு வார்த்தை குத்துனா கூட யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, இவங்க பார்த்துட்டாங்க போல. அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை மாற்ற விரும்பினால் கர்த்தர் பேசுவார். கர்த்தருக்கு நம்ம வேணும்னா கர்த்தர் பேசுவார். கர்த்தர் நீங்க எல்லாம் ஏசப்பாவுக்கு உகந்த ஒரு பாத்திரமா வேணும்னு நினைச்சிருந்தார்னா ஊழியக்காரங்களை கொண்டு இல்லை, கழுதைக்கு வாயை திறந்து கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, இல்லை நம்ம வேணும் ஏசப்பாவுக்கு, அதனால தான் பேசுறாரு. ஆமாண்டவங்க மட்டும் கையை தூக்கி ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளை உருவாக்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என்னை உருவாக்குங்க ஏசப்பா. முன்ன மாதிரி என்னால் ஜெபம் பண்ண முடியல, முன்ன மாதிரி பைபிள் படிக்க முடியல, என்னை உருவாக்குங்க. முன்ன மாதிரி ஆராதனைக்கு நேரமே வர முடியல, என்னை உருவாக்குங்க. என்னை கூட்டத்தில் வந்தால் தூக்கம் வருது, என்னை உருவாக்குங்க ஏசப்பா. உபவாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், முடியல, உருவாக்குங்க. உபவாசம் தடபடுது ஏசப்பா, என்னை உருவாக்குங்க. நீங்க ஒப்பு கொடுத்தா மாத்திரம் ஏசப்பா உங்களை அழகாய் வணைந்து எடுப்பார். எத்தனை பேர் இந்த யோர்தான் கரையில உருவாக்க ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்க வாலிப நாட்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அழகாய் ஷைன் பண்ண போகிறார். அல்லேலியா, சந்தோஷமா ஒரு அல்லேலியா. சரி, ஞானஸ்தானமாகிய யோர்தானை கடக்கணும். ஆமென். 2வது பாடுகளாகிய யோர்தானை கடக்கணும். உருவாக்குறதற்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ கர்த்தர் நம்மை சிறு பிள்ளையுடைய மாமிசத்தை போல அழகாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். 2வதாக கானானை சுதந்தரித்துக் கொள்ள நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் 24வது வசனத்தை மட்டும் படிங்க. ஜனங்கள் முறுமுறுத்து என்றார்கள். கூப்பிட்டார் கர்த்தர். போதும். 2வது யார் கானானை சுதந்தரித்துக் கொள்ளவும்? ஃபர்ஸ்ட் யோர்தானை கடக்காதது வரையிலும் கானான சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நம்பர் 2 முறுமுறுக்கிற அனுபவம். முறுமுறுக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள ஆனாலும் சரி, பிரசங்கிக்கிற எனக்குள்ள ஆனாலும் சரி, முறுமுறுக்கிற அனுபவம் இருக்குமானால் கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இந்த ஜனங்கள் 14வது அதிகாரம், அடுத்து 16வது அதிகாரம் 7வது வசனம், 17வது அதிகாரம் 3வது வசனம், அப்படியே கீழே கீழே வாசிப்பீங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் தண்ணி இல்லைன்னா முறுமுறுப்பாங்க, இறைச்சி கிடைக்கலைன்னா முறுமுறுப்பாங்க, இந்த நடக்குது வனந்தரம் இருந்தால் முறுமுறுப்பாங்க, வழி நல்லா இல்லைன்னா முறுமுறுப்பாங்க. கவனிக்கணுமே கவனிக்கணுமே. முறுமுறுத்து ஒருத்தன் கானான்ல போய் சேர்ந்தானா? இல்லவே இல்லை. வழியில் அழிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய முறுமுறுப்பு. கர்த்தர் சில நன்மைகளை தர கொஞ்சம் தாமதமான முறுமுறுக்காதீங்க. சில நன்மைகளை கர்த்தர் தரலைன்னா முறுமுறுக்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் அழிக்கப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், இங்கே வச்சு உங்களை உருவாக்கி, இந்த யோர்தான் கரையில் வச்சு உங்களை உருவாக்கி
நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காகவே இந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தயவு செஞ்சு சில நன்மைகள் தடைப்படும் போது முறுமுறுக்காதீங்க, சில நன்மைகள் கிடைக்காதப்ப முறுமுறுக்காதீங்க. ஆமென். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை கூட வாசிச்சிருங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆவது அதிகாரம் 3வது வசனத்தை மட்டும் படிங்க. தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் போதும். நல்லா கவனிச்சிடுங்க. நீங்கள் கூடாரத்தில் முறுமுறுத்தா கூட கத்த கேட்குறாரு. வீட்டில் இருந்து முறுமுறுத்தா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை. வசன பகுதிகளில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க கூடாரங்களில் இருந்து மோசைக்கு விரோதமாய் ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுத்தம். இவங்கெல்லாம் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கவா போகுது? இப்படியெல்லாம் நடக்கலாம் நம்மளால் முடியவா செய்யும்? முறுமுறுக்கன்னோ, இன்னைக்கு அந்த முறுமுறுக்கிற சுபாவம் இருக்குன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அது சில நன்மைகளை தடை பண்ணும், சில ஆசீர்வாதங்களை அது தடை பண்ணும். சில விஷயங்களை உங்களுக்கு ஒருவேளை கத்த தர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அதனால தான் உங்களுக்கு தரல. அதுக்கு போய் ஏன் தான் நம்ம எல்லா கூட்டத்துக்கும் போனோம்? அப்படி முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிறவங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 10:10 எடுத்து வாசிங்க. எல்லாரும் பைபிள் திருப்பி கொள்ளுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். 1 கொரிந்தியர், தம்பிமார் பைபிள் திருப்பிடுங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 13வது வசனம் சேர்ந்து சத்தமா படிங்க பார்க்கலாம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரலாலே அழிக்கப்பட்டார்கள். நல்ல கவனிச்சிடுங்க. சில அழிவுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, சாத்தான் கிடையாது, எவனோ ஒரு மொத்த மந்திரவாதம் செஞ்சது கிடையாது, நம்ம தான் காரணம். வீட்டில் இருந்து முறுமுறுக்கிறீங்க பார்த்தீங்களா? அம்மேன். அதனால சங்காரக்காரலால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோலதான் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். எதுக்கு பைபிள் எழுதி வச்சிருக்கு தெரியுமா? கிறிஸ்டான் நம்ம முறுமுறுக்கப்படாதுன்னு எழுதி வச்சிருக்கு. அடுத்து